ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கு நம்ம சேனலில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மீதி வந்த இட்லி மாவு வச்சு வாழை இலையில் நல்ல டேஸ்டியாகிட்டு ஒரு அடை தான் செய்ய போகிறேன். இவ்வளவும் டேஸ்ட்டும் சாஃப்ட்டுமான இந்த அடை நீங்கள் ஒரே ஒரு தடவை செஞ்சுருந்தா இட்லியே செய்யாது. அதுக்கு பதிலாக இட்லி மாவு வச்சு நீங்கள் அடை தான் செய்வாங்க. அவ்வளோவும் டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க. இந்த இட்லி அடை செய்கிறதுக்காக பாருங்கள், இவ்வளோ இட்லி மாவு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். நல்ல திக்கான மாவு தான். இதுலேக்கு தண்ணி ஒன்றும் ஊற்ற தேவையில்லை. இந்த மாதிரி திக்காட்டி இருக்கணும். தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நமக்கு மாற்றி வைக்கலாம். இதுக்குள்ளே வைக்கிறதுக்காக ஒரு ஃபில்லிங் தயார் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்காக ஒரு தேங்காய் துருவனதை நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதுலேக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சர்க்கரை சேர்க்கலாம். நான் இன்றைக்கி சர்க்கரை சேர்க்கறதில்லை, வெல்லத்தின் தூள் தான் சேர்க்க போகிறேன். நல்லா அழுக்கில்லாத நல்ல வெல்லத்தின் தூள் தான். அதனால தான் நான் டைரெக்டாக சேர்த்தியிருக்கேன். உங்கள் கையில் இந்த தூள் இல்லைன்னா உங்களுக்கு தேவையான அளவில் வெல்லம் எடுத்ததுக்கப்புறமா அதிலேக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் பானியாக்கி நம்ம தேங்காய் அதில் மிக்ஸ் பண்ணி ட்ரை ஆக்கி அடுப்பில் வச்சு நல்லா ட்ரை ஆக்கி எடுத்திருந்தா கூட இந்த ஃபில்லிங் ஓகே தான். இனி இதிலேக்கு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் 1/2 டீஸ்பூன் சீரகம் தூள் பண்ணியது கூட இதிலேக்கு சேர்க்கலாம். அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வெல்லம் எல்லாம் நல்லா தேங்காயில் நல்லா பிடிக்கணும். இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தேங்காயெல்லாம் நான் கரெக்டாக எடுத்திருக்கு. இனி ஒரு வாழை இலை எடுத்திருக்கு. இதே மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அடுப்பில் வச்சு இதே மாதிரி வணக்கி எடுக்கணும். அதுக்கு தமிழில் எப்படி சொல்லுன்னு எனக்கு தெரியல. நான் சூடு பண்ணி எடுத்திருக்கு வாழையில். அந்த மாதிரி செஞ்சுருந்தா இப்படி ஈஸியாகி மடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வாழையில் அதே மாதிரி எடுத்திருக்கு. தண்ணியெல்லாம் தளித்து நல்லா கரெக்டாக தொடச்சி க்ளீன் பண்ணி எடுத்திருக்கு. அதுக்கப்புறமா இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவலாம். எண்ணெய் தடவி தான் நம்ம அடை செய்யணும். அப்போது தான் ஈஸியாகி நமக்கு அடை இலையிலேருந்து செப்பரேட் பண்ணி எடுக்க முடியும். இப்போ நான் எண்ணெயெல்லாம் தடவி கரெக்டாக எடுத்து வச்சுருக்கிறேன். இனி நமக்கு இதிலேக்கு மாவு ஊற்றி அடை செய்யலாம். தோசை மாவு மாதிரி இதே மாதிரி ரவுண்டு ஷேப்பில் நைஸ் ஆகிட்டு நம்ம மாவை வாழை இலையில் இதே மாதிரி பரப்பி எடுத்துக்கோங்க. நான் சொல்கிற தமிழ் வேர்டில் ஏதாவது தப்பாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக மன்னிச்சிடுங்க. நீங்கள் அதை எனக்கு கரெக்ட் பண்ணி கமெண்டில் எழுதி கொடுங்க. இப்போ சென்டரில் நான் ஃபில்லிங் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வாழையில் இதே மாதிரி கோன் ஷேப்பில் மடித்து எடுத்துக்கோங்க. இப்படியே தான் பாருங்கள். இந்த மாதிரி மடித்ததுக்கப்புறமா நமக்கு மாற்றி வைக்கலாம். இந்த மாதிரி எல்லா வாழை இலையிலும் எண்ணெய் தடவியதுக்கப்புறமா தோசை மாதிரி மாவு ஊற்றி நைஸாக பரப்பி விட்டதுக்கப்புறமா நடுவில் ஃபில்லிங் வச்சதுக்கு பின்னாடி வாழையில் கோன் ஷேப்பில் மடித்து நமக்கு மாவு வெளியில் போகாமல் கரெக்டாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அதிகமாக இனிப்பு இதிலேக்கு சேர்த்திருந்தா தான் நல்லாயிருக்கும். அது நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். இனிப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்து தான் நம்ம இந்த அடை செஞ்செடுக்கணும். இட்லி மாவிന് கொஞ்சம் லைட்டாக புளிப்பு இருக்குமல்ல, அதனால் அது கொஞ்சம் பேலன்ஸ் ஆகிறதுக்காக தான் நம்ம கொஞ்சம் அதிகமாக இனிப்பு இதிலேக்கு சேர்க்கணும். இப்போ எல்லா வாழை இலையிலும் நான் இதே மாதிரி மாவு ஊற்றி கரெக்டாக அடை ஆக்கி எடுத்துருக்கு. இனி நமக்கு இது வேக வச்சு எடுக்க வேண்டியது இருக்கும். அதுக்காக நம்ம இட்லி செய்கிற இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கு. அதுக்கப்புறமா நம்ம இட்லி சுட்டெடுக்குன்னா அந்த தட்டில் வச்சு இதே மாதிரி நமக்கு வேக வச்சு எடுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம சூப்பர் டேஸ்டான இட்லி அடை ரெடி ஆகிருக்கும். பாருங்கள், நம்ம இட்லி அடை எல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இனி நமக்கு ஆறியதுக்கப்புறமா வாழை இலையிலேருந்து ரிமூவ் பண்ணலாம். சூடாகிட்டு நம்ம இதே மாதிரி ரிமூவ் பண்ணக்கூடாது. வாழை இலையில் மாவை அப்படியே ஒட்டி பிடிச்சிடும். அதனால் ஆறியதுக்கப்புறமா வாழை இலையிலேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா சூப்பர் டேஸ்டான இட்லி அடை ரெடி ஆகிருக்கு. எப்போவுமே நம்ம இட்லி தானே செய்வாங்க. இனி இட்லி மாவில் இந்த மாதிரி அடை கூட செய்யலாம். பிரேக்ஃபாஸ்டாயும் டின்னராயும் அதே மாதிரி ஈவினிங் ஸ்நாக்காயும் எல்லாம் நமக்கு சாப்பிடலாம். பாருங்கள், இப்படி தான் அதனோட உள்ள ஃபில்லிங் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபீஸ் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி என்னை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக் நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் எழுதி போடுங்க.